உனக்கு தீபா மாதிரி துளசி மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாராவது அப்படி சொல்லிருந்தா நீ பெருசா வருத்தப்படலாம். அவ யாரு? பணம் இருக்கிற திமிரில கொழுப்பெடுத்து தெரியறா. அவ சொல்லிட்டா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நல்லவங்க வாயால கெட்டவன் பேர் எடுத்தாதான் நம்ம ஃபீல் பண்ணணும். தப்பான ஆள்கிட்ட கெட்ட பேர் எடுத்தா நாம ரொம்ப கரெக்டா இருக்கோம்னு அர்த்தம். அந்த கேவலப்பட்ட உன்னை தப்பா சொன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படு, அழாத. ஏண்டா என் மேல ஒருத்தி அபாண்டமா பழி சொல்லிருக்கா, அதை கேட்டு உனக்கு கோவமே வரலையா? வருது கல்யாணி, ஆத்திரமா தான் வருது. நீ சரின்னு சொல்லு, அவ வாயை கிழிச்சு தச்சிட்டு வர. சொல்லு கல்யாணி, அவ கை காலை உடைச்சிட்டு வரட்டுமா? இல்ல, அத பண்ணிட்டே வர. ஏய், நீ வேற ஏண்டா பேசாம இருடா. இல்ல கல்யாணி, நீ தப்பா நினைச்சு பண்ணா சைலண்டா இருந்த. அவளை சும்மா விடக்கூடாது. அடிச்சு இழுத்துட்டு வந்து உன் காலில் விழ வைக்க. ஏய் வேணாண்டா, பேசாம இரு. இப்பதான் கொஞ்ச நாளா தகராறு பண்ணாம ஒழுங்கா இருக்கு, அதையும் கெடுத்துக்கணுமா? அவளை அடிச்ச பாவம் நமக்கு எதுக்கு? விடு. நிஜமா தான் சொல்றேன், என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதே பழைய போகனா இருந்தா உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். அவ எலும்ப உடைச்சிருப்பேன். டேய் சொன்னா கேளு, முதல்ல வந்து உட்காரு வா. உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மத்தபடி அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிக்காத. தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உன்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத ஆளுன்னு தெரிஞ்சா ஒதுங்கி போலான்னு தான் நினைப்பேன். இங்க பாரு, அதே மாதிரி அங்க நடந்ததையும் மறந்துரு. பிடிக்காதவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் காதுல போட்டுக்கவே கூடாது. கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும். நான் சும்மா ஆறுதலுக்காகலாம் சொல்லல. அவ சொன்னது பொய்ன்னு ஒரு நாள் நிச்சயமா வெளியே தெரியதான் போகுது. அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸே காரி துப்புவாங்க. இத பாரு கல்யாணி, எல்லாத்தையும் மறந்துரு ப்ளீஸ். சரிடா, அதான் ஊரே காரி துப்புனாலும் தூக்கி போட்டு பொடி தடி கழுதுன்னு சொல்லிட்டியே, மறக்க ட்ரை பண்ற. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்லடா, நான் சும்மா சொன்னேன். நீ சொன்னதும் கரெக்டு தான். கேவலம் ஒரு 5000 ரூபாய் பணத்துக்காக பேரையே மாத்தி சொன்னவ அவ திருடின்னு சொல்லிட்டா, அதை நினைச்சு நான் எதுக்கு வருத்தப்படணும்? கல்யாணி எப்படிப்பட்டவன்னு ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பார்க்கட்டும், அப்ப தெரியும். இப்பதான் நீ என் பழைய கல்யாணி. நீ பேசினதுக்கு அப்புறம் தான் பளிச்சுன்னு இருக்கு மோகன். என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கு. அவ பண்ண அசிங்கத்தை முகத்துல பூசின கரியா நினைச்சு அழிச்சிருவேன். எஸ், அப்படி சொல்லு. நீ ஒரு கருப்பு தங்கம். நெருப்புல சுட்டாலும் தங்கம் கருக்காது, அப்படியே பல பலன் ஜொலிக்கும். நீ ஜொலிப்ப கல்யாணி. ஏ லூசு, இந்த மாதிரி மொக்க டயலாக் பேசுறதெல்லாம் எப்பதான் நிறுத்துவ? லேட் ஆகும். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் மொக்க போடுறத நிறுத்துவேன். சாரி, இது மொக்க இல்ல, என்னோட ஃபீலிங்ஸ், உன் மேல வச்சிருக்கிற பாசம். போதும், சகிக்கல. அடிக்காத, போதும்னு சொல்லு, நானே நிறுத்திடுறேன். பரவாயில்ல, பேசு. மொக்க போட்டாலும் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு இது போதும். நீ வீட்டுக்கு கிளம்பு, அம்மா காத்துட்டு இருப்பாங்க. போ. கல்யாணி, காலேஜில் நடந்த எல்லாத்தையும் மறந்துற. அவ பேர் என்ன சொன்ன? ஸ்ருதியா? அவ பண்ண பாவத்துக்கான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பா. என்ன பாவம் பண்ணா சாமி நேர்ல வந்து கண்ணை குத்துங்கறியா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இல்ல கல்யாணி, அவள மாதிரி ஆளுங்க கண்டிப்பா யார்கிட்டயாவது உத வாங்குவாங்க. நீ வேணா பாரு, நான் பண்ணது தப்புன்னு உன் காலில் வந்து விழுவா. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அவளுக்கு கிடைக்கும். அடப்போடா, அவளை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறேன். அவ என் காலில் விழுந்தா அது இன்னும் தான் அசிங்கம். சரி கல்யாணி, நீ வீட்டுக்கு கிளம்பு. எல்லாத்தையும் கனவு மாதிரி மறந்துரு, சரியா? நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வா. பாய். பாய். ஸ்ருதி கொழுப்படுத்தவ வரண்டி. எஸ், ஆட்டோ டிரைவர் காலேஜ்குள்ள வந்திருக்க கூடாது. அங்க வரதுக்கு அவளுக்கு என்ன ஆண்டி தகுதி இருக்கு? அவெல்லாம் உள்ள வரானா அப்புறம் காலேஜ்க்கு என்ன மரியாதை இருக்கு? நான்லாம் எப்படி அங்க போய் படிக்கிறது? அதான் அவளை காலி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பணத்தை காணும்னு சொன்னதும் எல்லாருமே அவளைதான் சந்தேகப்பட்டாங்க. அவமானம் தாங்காம அவ எப்படி கதறினா தெரியுமா? அதுக்கப்புறம் தான் யாத்திரமே அடங்குச்சு. குட், அவளுக்கு சரியான பதிலடி தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த தீபா, அவளை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு திருடிய காலேஜ் கேம்பஸ்குள்ள கூட்டிட்டு வந்தது தப்புன்னு அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆண்டி, இனிமே 2 பேரும் என் ரூட்ல கிராஸ் பண்ண மாட்டாங்க. நான் யாருங்கறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல கை கொடு. You've done a very good job. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணிருப்பேனோ அதே தான் நீயும் பண்ணிருக்க.
கொழுப்படுத்த நாய்ங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. வெல் டன், ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பிரபா, வாயே நம்ம ஸ்ருதி என்ன பண்ணிட்டு மம்மி வந்திருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரியும் மம்மி. அவ தான் பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணிட்டு வரானா, நீங்களும் அவளை வார்ன் பண்ணாம செஞ்சது சரிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? இது பாரு, அவ பண்ணது கரெக்ட். பேசாம இரு. மம்மி புரியாம பேசாதீங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க மேல எந்த தப்பும் இல்ல. இவ தான் சாட்டிஸ்ஃபை பிகப் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன பண்ணா இவள்ட்ட கேளுங்க. ஆக்சுவலி நான் ஒண்ணுமே பண்ணல. நீல படிக்கிற பொண்ணு தானே, கொஞ்சமாச்சும் மேனஸ் வேணா? அடுத்து உங்களை ஆள வச்சு பார்க்கறதுல அப்படி என்ன சந்தோஷம்? காலேஜ் போய் 1 வாரம் ஆகல, அதுக்குள்ள பிரச்சனை. நீலாம் யார் கூட ஃப்ரெண்ட்லியாவே பழக மாட்டியா? அவங்க ஏழையா இருக்கலாம், அதுக்காக எனிமீஸா பார்க்காத. அது ரொம்ப தப்பு. டேய் பிரபா, ஏன்டா இப்ப தேவையில்லாம மம்மி கத்துற? இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மம்மி. ஒரு பொண்ணோட படிப்புக்கு எடுத்து இன்னொரு பொண்ணோட கேரக்டருக்கு எடுத்து எப்படி இவளுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. நீ எல்லாம் படிச்சவன்னு வெளியில சொல்லாத, அசிங்கமா. டேய் பிரபா, நிறுத்துடா. தேவையில்லாம பேசாத. போ போ. டேய் எதுக்குடா மனசு நோக்க முடியா பேசுற? பாவண்டா, அப்படி எல்லாம் பேசாதடா. இல்ல மம்மி, நானும் வந்தால இருந்து பாத்துட்டு இருக்கேன். பணம் இருக்குங்கிற திமிரல ஓவரா பண்ணிட்டு இருக்கா. சுதி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஸ்டைலா ட்ரெஸ் பண்றது, ஏசி கார்ல போறது, பணத்தை தனி மாதிரி செலவு பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. மத்தவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ, அதுதான் முக்கியம். டேய் காலேஜ்ல என்ன நடந்துன்னு தெரியாம எதுக்குடா பேசுற? மம்மி எனக்கு தீபா கல்யாணி 2 பேரை பத்தி நல்லா தெரியும். என்னடா தெரியும்? மம்மி இவள மாதிரி அவங்க ஒண்ணு அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தை தலையிட மாட்டாங்க. இவ தான் தேவையில்லாம டேஸ்ட் பண்ணிருக்கா, அதான் பதிலுக்கு அவங்களும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. கேட்டிங்களா ஆண்டி? அவங்க ஒண்ணுமே பண்ணலையா? நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி பேசுறான். உன்னோட மென்டாலிட்டிக்கு நீ தான் தப்பு பண்ணிருப்ப. அதை மறைக்கிறதுக்கு அவங்க பள்ளியை போட்டு. டேய் நிறுத்துடா. நீ யாருக்காகடா வக்காலத்து வாங்குற? நமக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே வக்கலாத அண்ணக்காவடிங்களுக்காகவா? அவங்களுக்காகவா நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துவ? இத பாரு, ஸ்ருதி அப்படியே தப்பு பண்ணிருந்தா கூட நாம அவளதான் சப்போர்ட் பண்ணணும். மம்மி நீங்க பேசுறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஹாஸ்பிடலோட சேர்மன், குடும்ப தலைவர், வயசுல பெரியவங்க, நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசுன எப்படி? இவ நம்ம வீட்டு பொண்ணுங்கறதால இவ பண்ண தப்பெல்லாம் சரின்னு சாதிக்க என்னால முடியாது. டேய் அதுக்காக வேணாம் ஆண்டி. பிரபாக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வந்ததுல இருந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நான் இருக்கான். கிரிட்டிசைஸ் பண்றது ஒண்ணு இல்ல, உன்னோட கேரக்டர் அத மட்டும் புரிஞ்சுக்கோ. இல்ல, நான் இங்க இருக்கிறதே உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற. நானே பேசினாலும் வேண்டாம் வெறுப்பா தான் பேசுற. ஆண்டி எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிக்காதவங்க வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? பேசாம என்ன லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. இல்ல நானே போறேன். என் லக்கேஜ் அனுப்பி வச்சிருங்க. ஸ்ருதி நிலுமா, ஸ்ருதி ப்ளீஸ். அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா, நீ கூட அவசரப்படுறியே. இத பாரு, இந்த ஆண்டி இருக்கிறப்ப ஹாஸ்டல்ங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது, புரியுதா? பிரபா பேசுறது கேட்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆண்டி. அவன் ஒரு இடியட். நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி மெச்சூரா நடந்துக்க அவனுக்கு தெரியாது. அவன் பேசுறதுலாம் நீ சீரியஸா எடுத்துக்காதம்மா. இல்ல ஆண்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஐ ஃபீல் இன்சல்டட். நான் ஹாஸ்டலுக்கே போறேன். நோ ப்ளீஸ்மா, அவன் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டி சொன்ன கேப்பல செல்லும். கேப்பேன், ஆனா நீ ஏமா அவனை பத்தி கவலைப்படுற? இந்த ஆண்டி சொல்றல்ல, இந்த ஆண்டி இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். டேய் பிரபா, உன்னால அவ ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்றா, வந்து வேணான்னு சொல்றா. சாரி மம்மி, அது அவளோட விருப்பம், அதுல நான் தலையிட முடியாது. முட்டாள் மாதிரி பேசாதடா. வந்தவ கிட்ட சாரி கேளு. வாட்? நான் சாரி கேட்கணுமா? நான் ஏன் சாரி கேட்கணும்? நியாயமா பார்த்தா இப்ப தான் தீபா கிட்ட கல்யாணம் கிட்ட போய் சாரி கேட்கணும். ஸ்ருதி உனக்கே தெரியும் அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. நீ தான் தேவையில்லாம அவங்களை டீச் பண்ணி அவங்க லைஃப்ல விளையாடி இருக்க. போய் ஒழுங்கா அவங்க கிட்ட சாரி கேளு. நான் சாரி கேக்குறதா? உயிரே போனாலும் அவங்க கிட்ட சாரி கேட்க மாட்டேன். லைஃப்ல நீ ரொம்ப கஷ்டப்பட போற. மம்மி இவகிட்ட சொல்லி வைங்க, பணம் இருக்குங்கிற மதப்புல அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப தப்பு. அவங்க கோவப்பட்டா இவ தாங்க மாட்டா. என்னடா மிரட்டறியா? இப்பவே காலேஜ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க 2 பேரும் அட்ரஸ் இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க. பாக்குறியா? மம்மி ப்ளீஸ், இதுக்கப்புறம் அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. இவ படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கானா, அந்த வேலையை மட்டும் செய்ய சொல்லுங்க. அதான் இவளுக்கு நல்லது, இவ ஃபியூச்சருக்கு நல்லது. நீ ஃபீல் பண்ணாதடா கண்ணா. அவன் கிடக்குறான், இந்த மாதிரி தான் ஏதாவது உளறிட்டு இருப்பான். அவன் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, உனக்காக நான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நல்ல பூரி அண்ட் உருளைக்கிழங்கு. வா. ஆமா, உங்க காலேஜ் கேண்டீன் சாப்பாடு எப்படி? அழுடி, நல்லா அழு. சொல் பேச்சு கேட்கலனா இப்ப மட்டும் இல்ல, காலம் பூரா நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? முன்னெல்லாம் துளசி துளசின்னு அவன் பின்னாடியே போய் வம்பிழுத்துட்டு வருவ. இப்ப கல்யாணியா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சுடி, உனக்கு சேர்க்க சரியில்லை. அவளுங்களால உன் வாழ்க்கையே நாசமாக போகுது. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. இந்திரா, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? இவன் எந்த நேரத்துல என்ன பிரச்சனை இழுத்துட்டு வருவான்னு தெரிய மாட்டேங்குதே. ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க.
இவெல்லாம் படிச்சு முடிக்கவும் மாட்டா, வாழ்க்கையில உருப்படவும் மாட்டா. இப்படி ஊர்வம்ப விலைக்கு வாங்கியே உதவாக்கரையா போக போறா. போதும் நிறுத்துறியா? அவளே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வேதனை தாங்காம அழுதுட்டு இருக்கா. ஆறுதல் சொல்லி தேத்துவே, அதை விட்டுட்டு சபிச்சிட்டு இருக்கியே. ஆமாங்க, இவ கொழுப்பெடுத்து பிரச்சனையை மூட்டை கட்டிட்டு வருவா. நான் இவளுக்கு ஆறுதல் வேற சொல்லணுமா? ஐயோ அம்மா, நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? போது நிறுத்துடி. திரும்ப பேசுனா நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலேஜுக்கு போனமா வந்தமான்னு இருந்திருந்தா இதெல்லாம் ஏண்டி நடக்குது? ஆட்டோ ஓட்டுறவ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது முதல்ல தப்பு. அவ ஆசைப்பட்டாளா, இவ உட்கார வச்சாளா? இப்ப உன்னையும் சேர்த்தெல்லாம் குப்பை மாத்திரை வெளிய தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் தேவையாடி உனக்கு? அப்பா, சத்தியமா எனக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியாதுப்பா. எனக்கும் துளசிக்கும் கல்யாணி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அவ படிக்காம போயிட்டாலேன்னு எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதான் அவ ஆசைப்பட்டாலேன்னு கூட்டிட்டு போனேன். ஆமாண்டி, நாளைக்கு அவ காலேஜ் ஓனர் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுவா. அதே நிறைவேற்றி வச்சுடு, ஊரே மெச்சிக்கோ. ஐயோ அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்பப்ப எங்க கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் யாரும் பிரச்சனை பண்ணதே கிடையாது. அந்த ஸ்ருதி தான் தேவையில்லாம இது பிரச்சனை ஆக்கிட்டா. நீ உன் வழியில போயிருந்தா அவ ஏண்டி உன்கிட்ட பிரச்சனை பண்றா? அப்ப அவளையும் நீ தானே சீண்டி விட்டுருக்க. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசாதம்மா. முதல்ல அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அப்பா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா. கேவலமா கண்டபடி பேசி அவமானப்படுத்தினா. அதான் ஆத்திரத்துல 2 திட்டு திட்டினேன். அவளுக்கும் கல்யாணிக்கும் ஏற்கனவே பிரச்சனை. கல்யாணியோட ஆட்டோவை இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டு பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. அந்த கோவத்துல தான் நாங்க 2 பேரும் அவளை கிண்டல் பண்ணோம். அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? ஆமாண்டி, அவ பணக்கார வீட்டு பொண்ணு, அப்படித்தான் பண்ணுவா. பணக்காரினா கொழுப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணுவாளா? ஆமா, பண்ணுவா. அவதான் தப்பானவன் தெரியுதுல, நீ ஏன் அவகிட்ட வச்சுக்கிற? பணம் கொழுத்தவங்க அப்படிதான் திமிர் எடுத்து திரிவாங்க. நம்ம தான் ஒதுங்கி போனோம். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவ இப்படி பழி வாங்குவான்னு எனக்கு தெரியாதுப்பா. அவ குணம் தெரிஞ்சுதான் அவகிட்ட வம்பு எதுவும் வச்சுக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவகிட்ட சண்டை போட்டுருக்கிற. அப்போ என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? அவ காசிலேயே பிறந்து காசிலேயே வளர்ந்தவ. ஏழைகளுடைய கஷ்டத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு நீ படிச்சதில்ல? அப்புறம் ஏன் வழியில போன கஷ்டத்தை வீடு வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கிற? என்ன கேட்டா தப்பெல்லாம் உன் பக்கம் தான் சொல்லுவேன். நாம பொறுமையா போனா அவ பலவீனமா எடுத்துட்டு திரும்ப வம்பு பண்ணுவாளேப்பா. அவ என்ன வேணா நினைக்கிட்டோம்மா. நம்ம எல்லாம் காசு இல்லாதவங்க, கோழைங்க, முதுகெலும்பு இல்லாத அப்புறானிங்கன்னு என்ன வேணா சொல்லட்டும். அத பத்தி உனக்கு என்ன? நம்ம வீரங்கன்னு அவகிட்ட நிரூபிச்சு என்ன பண்ண போற? பணக்காரங்க கிட்ட மோதுறதோ செவுத்துல முட்டிக்கிறதோ ஒண்ணுதாமா. செவுத்துக்கு ஒண்ணும் ஆகாது, நமக்கு தான் வலிக்கும். அவ என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா. ஆனாலும் நான் பொறுமையா வந்தேன்ல. ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான். அவ கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுமா, தெரிஞ்சே தப்பு பண்ணுவா. பணத்தை வீசி எறிஞ்சி செஞ்சது சரின்னு சாதிப்பா. அதுக்காக அவ என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போனேமா? சுயமரியாதையோட இருக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லி தந்தீங்க. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மானத்தோட வாழணும்னு சொல்வீங்களேப்பா. இப்போ நீங்களும் அவள் முன்னாடி மண்டி போட்டு நில்லுன்னு சொல்றீங்க. பணம் இல்லங்கிறதுக்காக உங்களை அவமானப்படுத்துறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. எனக்கு படிப்பு முக்கியம் தான், அதை விட உங்களோட கௌரவம் எனக்கு முக்கியம். தீபா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. காசு இல்லாதவன் வார்த்தைக்கு இப்பெல்லாம் மரியாதையே கிடையாது. இப்ப பார், தப்பே பண்ணாலும் ஸ்ருதி சொன்னா சரியாதான் இருக்கும்னு மொத்த காலேஜே நம்புது இல்ல. ஏன்னா புவனா காலேஜுக்கு வாரி கொடுக்கிற வள்ளல். அவங்க சொன்னா கடவுளுடைய வாக்கு. உன்னை யார் நம்புவா? சுற்று போட்டாலும் கல்யாணி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டா, அது நமக்கு தெரியும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அவளை திருடின்னு சொல்லிட்டாங்களே, அந்த அவமானத்தை எப்படி சரி பண்றது? நம்மள மாதிரி ஏழைங்க வாழ்க்கையை நடத்துறது பெரும் போராட்டம்மா. அதை தாண்டி கொழுப்படுத்த சீமாட்டிக்கிட்ட எப்படி மோதுவ? இதோ பாருமா, உனக்கெல்லாம் நான் சொல்லி தான் புரியணும்னு இல்லை. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ஜினியரிங் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம்மா. உனக்கு கட்டுற ஃபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பைசாலையும் அப்பாவுடைய உழைப்பு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய தியாகமே இருக்கு. அதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணா எப்படி? வருஷா வருஷம் உனக்கு ஃபீஸ் கடன் வாங்கி தான் கட்டுறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும்ல. போதுங்க, நீங்க என்னதான் புத்தி சொன்னாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே இவளால நிறைய பட்டாச்சு. மகாராணி படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்க. புருஷ வீட்டுக்கு போனாதான் இவெல்லாம் அடங்குவா. என்ன ஏமா பாக்குற?
இவ்வளவு நாள் உன் அம்மா இப்படி பேசும் போதெல்லாம் அவ வாயை அடைப்பேன். ஏன்னா அப்பெல்லாம் என் பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தது. இப்போ என்னால அப்படி பேச முடியலையே. அப்பா ப்ளீஸ்ப்பா, என் மேல கோவம் இருந்தா என்ன அடிங்க திட்டுங்க, ஆனா என் படிப்பை மட்டும் நிறுத்துறாதீங்கப்பா. நான் படிக்கணும்ப்பா, என்னை படிக்க வைங்க ப்ளீஸ். உடனே ஒழுக ஆரம்பிச்சுடுவாளே. இது பாருங்க, இவ என்னதான் அழுதாலும் நீங்க உங்க மனசை மாத்திக்காதீங்க. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் போதும், சட்டு போட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்திரா, இதுதான் சாக்குன்னு பொண்ணு படிப்போட விளையாடாத. 1000 தான் பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு படிப்பா, கண்டிப்பா படிப்பா. நல்லா படிப்பாளே. அதான் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே, அப்புறம் எப்படி படிப்பாங்களா? அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ போ. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. அழாத. நாளைக்கு உன் காலேஜுக்கு வந்து உன் பிரின்சிபால் கிட்ட பேசுறேன். அவர் காலில் விழுந்தாவது திரும்பவும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க சொல்றேன். தைரியமா இரு. ஆனா திரும்பவும் நீ இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. சரிப்பா, செய்ய மாட்டேன். நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை பத்தின எந்த கம்ப்ளைண்ட்டும் அப்பா காதுல வந்து விழக்கூடாது. நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? சரிப்பா. சரிம்மா, போய் முகத்தை கழுவிட்டு வந்து படிக்க வேண்டியதா இருந்தா படி. நாளைக்கு நீ கண்டிப்பா காலேஜுக்கு போவ. ம்.